ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது ரோல்பாக்ஸோட ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமு. இந்த கேம் நேம் வந்து டோன்ட் கெட் காட். அதாவது நம்ம எக்ஸாம் எழுதுவோம்ல, எக்ஸாம் எழுதுகிறப்ப சீட்டிங் பண்ணிடலாம் நிறைய பேர் எழுதுவீங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் வச்சு இந்த கேமில் வந்து ஒரு கிளாஸில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிட்டுருப்பீங்க. பட் ஆன்சர் வந்து நீங்கள் சீட் பண்ணி தான் வந்து கண்டுபிடிக்கணும். சீட் பண்ணுறப்ப நம்ம வந்து மாட்டிக்கக்கூடாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. பார்ப்போம். இங்கே இந்த வைபே பார்த்திங்கன்னா ஸ்கூல் வைப் மாதிரி ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுவோம். கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக 42 minutes இருக்குது. லெட்ஸ் see. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம வந்து திரும்பி பார்த்துட்டு எந்த டேபிளில் டீச்சர் இருக்காங்க அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நம்ம வந்து காப்பி அடித்து ஆன்சர் எழுதணும். ஆனால் மாட்டிக்கக்கூடாது. ஓகேவா? எவ்வளோ மார்க் எடுக்கிறதுட்டு கான்செப்ட். லெட்ஸ் கோ. ஓகே, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ரைட்டில் இருக்குதா. எக்ஸிட் இருக்குது, எக்ஸாம் இருக்குது, சீட் இருக்குது. எக்ஸாம்னால் நம்ம வந்து எக்ஸாம் பேப்பரை பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சீட்னால் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனாக டேப்லெட்டாக தெரில, அதில் வந்து சீட் பண்ணணும். இப்போ டேபிள் கிட்ட தான் இருக்கிறாங்க டீச்சரு. ஸோ நம்ம வந்து பார்க்க முடியாது. நமக்கு வந்து இந்த போர்டில் வந்து அலர்ட் கொடுப்பாங்க, லைக் டிப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, ஹிண்ட்டு கொடுப்பாங்க எங்கே டீச்சர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ திரும்பி தான் நின்றுட்டுருக்காங்க. நம்ம வந்து ஆன்சர் எடுக்கலாம். ஓகே பார்த்துட்டாரு. இந்த மாதிரி நம்மளை நோட்டீஸ் பண்ணால் வந்து ரெட் கலரில் இந்த லைட் பிளிங்காகவும் அப்புறம் நமக்கு வந்து அலாரம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவ்வளோ டஃப் இல்லை, பட் ஃபன்னாக இருந்துச்சு. லைக் ஸ்கூலுக்கு போயிட்டு சீட் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. போச்சு, மாட்டிக்கிட்டான். ஓகே, சரி போகிறேன். இங்கே தான் வரான். ஓகே ஓகே நம்ம எழுதலாமா? இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கிறேன். பின்னாடியே தான் இருக்கிறாங்க. ஓகே, ஸ்டே சீட்டட். உட்காந்துட்டு தான் இருக்கிறேன். ஓகே, ஆன்சர். இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஆன்சர் வந்துருச்சா, அந்த லோட் ஆனோடனே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்புறம் நம்ம வந்து ஏபிசிடியில் எந்த ஆன்சரோ நம்ம வந்து அதை டிக் பண்ணிடணும். லெட்ஸ் கோ ஃபஸ்ட். அப்படின்லாம் நம்ம அதை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு ஆன்சர் வரும். பி ஆன்சர், செகண்ட் வந்துக்கு பி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹோல்டு. பார்த்துட்டாரு. ஓகே பார்க்கலாம். லெட்ஸ் கோ. பார்த்துட்டு பக்கத்தில் தான் இருக்கிற. ஓகே, ஆன்சர் போகிறேன். ஏ. ஓகே, ஏ. பாட்டு கேட்குது எங்கேயோ. ஆக்சுவலி ஃபோனில் நடுவில் பார்த்திங்கன்னா ஆட் வரும். ஆட் வந்தால் டீச்சர் வந்து அவங்கள நோட்டீஸ் பண்ணுவாங்க. லைக் நம்ம யூடியூப் வீடியோவில் ஆட் வர மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறப்பே நமக்கு ஆட் வரும். அந்த மாதிரி வந்தால் சீக்கிரம் ஆடை ஸ்கிப் பண்ணிடணும். அதே மாதிரி இதுக்கு வந்து அன்லிமிட்டட் டைமிங்லாம் இல்லை. எக்ஸாமுக்கு மேலே பார்த்திங்கன்னா டைமிங் ஓடுது. 7 minutes பக்கம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து ஆன்சர் வந்து 10 questions கண்டுபிடிக்கணும். நம்ம அதுக்குள்ளே 5 questions தான் கண்டுபிடிக்கணும்னா 5/10 வரும். மாட்டிக்கிட்டால் அவ்வளோதான், நோ மார்க்ஸு. ஆன்சர் சி. ஓகே, இன்னும் வந்து 7 questions இருக்குது, நமக்கு முடிச்சிடலாம். அதுக்குள்ளே யாரும் முடிச்சுட்டு போகிறாங்க பாருங்களேன். அதுக்குள்ளே 2 நிமிஷம் தான் ஆச்சு ஆரம்பிச்சு. அதுக்குள்ளே யாரும் முடிச்சுட்டு போகிறாங்க. ஓகே, பண்ணுவோம். பி ஆன்சர். ஓகே, பார்த்துட்டாரு. எங்கே இருக்காங்க? பக்கத்தில் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸ்டே சீட்டட் உட்காந்துட்டு தான் இருக்கிறேன்.
ஓகே பத்திராரு. நான் இங்கே இல்லை, அங்கே போங்க. போயிட்டார். ஓகே கொஞ்சம் ஓகே வராரு. ஓகே திரும்பி தான் நின்றுட்டு ஸ்கிப் வச்சு ஆடு. ஓகே சீட் பண்ணலாமா? பக்கத்தில் தான் இருக்கிறாரு. வர ஓகே அஞ்சு போயிட்டார். சீக்கிரம் ஓய் வந்துட்டாரு. ஐயோ ஆடு வருது. ஓகே அங்கே தான் இருக்கிறான். வந்துச்சு. இங்கேதான் சுற்றிட்டு இருக்க போறாட்டுக்குது. அங்கே போங்க. உங்கள் கிளாஸில் யாருமே இல்லையா? கொஞ்சம் டி. ஓகே 3 ஆன்சர் இருக்குது. 5 minutes 4 minutes 30 seconds தான் இருக்குது. கம்மி ஆள் இருக்கிறனால பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்க போகிறாட்டுக்குது. சீக்கிரம். ஓகே காட்டு. ஏ ஓகே 2 more. யார் வருது? இல்லையா இருக்குது. அங்கே இருக்கிறாரு. ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இல்லை அது சார், நான் இல்லை. ஓகே சரி சீக்கிரம். ஓகே சி ஸோ இங்கேதான் பக்கத்தில் 2 பேர் ஆனால் இங்கே சுற்றிட்டு இருக்கிறாரு. ஆடு வேறையா? சரி கொஞ்சம் அன்சைட் போங்க. ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் சார். இங்கே நின்றுட்டுருக்கிறாரு. திரும்பினா அவ்வளோதான். நான் போயிட்டேன். ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்கலாம். சரி யாராவது இருந்தா போறீங்களா இல்லையா? இப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஓகே சரி கொஞ்சம் நான் தான் போனேன். சீக்கிரம். ஓகே நம்ம வந்து படிப்போம். ஐயோ ஆடு வேறையா? ஓகே பக்கத்தில் இல்லை போல. ஓகே அங்கே தான் இருக்கிற போறார். டி. ஓகே அவ்வளோதான். பாஸ் ஆகிட்டேன். ஓகே இந்த இது முடிச்சாச்சு. இந்த எக்ஸாம் முடிச்சாச்சு. ஃபஸ்ட் எக்ஸாம். இன்னும் ஒரு பெயர் இருக்கிறாங்க போல். ஓகே பக்கத்தில் போனால் ஒன்றும் பண்ணல. ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு போகலாம் நம்ம. இப்போ வந்து செகண்ட் எக்ஸாமுக்கு போயிடலாம். செகண்ட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் இருக்கும். அதில் வந்து 10 கொஷின்ஸ் இருந்துச்சு. இது வந்து 20 கொஷின்ஸ் இருக்கும். டைமிங்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். நமக்கு எக்ஸாம் முடிக்கிற டைமிங்கும் பார்க்கலாம்.
இது 20 கொஷின்ஸ் இருக்கிறனால டக்கு டக்குன்னு முடிக்கலான்னு பார்க்குறேன். நம்ம வந்து அலர்ட் வந்தால் மட்டும் பார்த்துக்கலாம், அந்த ரெட் லைட் இருந்தால் மட்டும் பார்த்துக்கலாம் பக்கத்தில் வரப்போ. மற்றபடி டக்கு 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 டக்குன்னு ஆன்சரை போட்டுடலாம். ஆல்ரெடி நான் 5 முடிச்சிட்டேன் நான். சீக்கிரம் மீதி 15 போட்டுடலாம். சைலன்ஸ் இஸ் டு க்ளீன், ஸ்டே குவைட். ஓகே, அங்கே தான் இருக்கிறாரு. டக்கு டக்குன்னு போடலாம். ஓகே, பொறுக்கலை. ரொம்ப நேரம் டேபிள் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பக்கத்துலேயே தான் இருக்கிறாரு. முடிச்சிடலாம். ஓகே ஓகே, இன்னும் எத்தனை 14 கொஷின்ஸ் இருக்குது. சீக்கிரம் முடிச்சிடலாம். இங்கேயே பார்த்துட்டு இருக்கிறாரு இவர், பக்கத்தில் தான் இருக்கிறாரு. நோ ஸ்பஸ். ஓகே ஓகே பின்னாடி போய்ட்டு ஐயோ இந்த ஆடு வேறு. சீக்கிரம் சி. ஓகே, 8th கொஷின். சீக்கிரம் ஓகே, ஏ சேம். ஓகே, வந்துட்டாரு. ஓகே, நிறைய கொஷின் முடிச்சிட்டோம் கொஞ்ச நேரத்தில். அவ்வளோதான், இன்னும் 2 கொஷின் தான் ஃபஸ்ட்டு 10 முடிஞ்சிடும். ஆடு வேறு இருக்குது. ஓ, இங்கே பக்கத்தில் தான் நிற்கிறாரா? ஓகே அங்கே போய்ட்டார். பி. ஓகே, லாஸ்ட்டு 10 வராரு. சரி, நான் பார்த்ததில்ல. ஓகே, அங்கே போகிறாரு. ஐயோ, கந்தோரமாக போனப்போ சரி போடுறாரா? ஓகே டி. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு 10 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 10. ஓகே, சீக்கிரம் முடிச்சிட்டோம் போல் ஃபஸ்ட்டு 10. என்ன ஆன்சரு? சி. ஓகே, சி. 9 கொஷின்ஸ் தான் இருக்குது. சீக்கிரம் முடிச்சிடலாம். டி. ஓகே. ஓ ஐயோ, ஆடு வருது. பக்கத்தில் வந்தாலே ஆடு வருது. வேற எங்கேயோ வச்சுருக்காங்க. ஏன் ஃபோனில் தான் ஆடு வரலப்பா. என்கிட்ட ஃபோனே இல்லை சார். ஏன்னா இவ்வளோ நேரம் இங்கே நின்றுட்டுருக்காரு. அனுப்பிடுவாங்க. ஓயோ, ஃபேஸ் பார்த்தீங்களா? த ரூம் இஸ் வாட்சிங். அவர் தானே பார்க்குறாரு. ஓ, யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேனா? எல்லாம் முடிச்சுட்டாங்க போல். ஓகே, நான் மட்டும் இருந்தாலும் அவங்க என் பக்கத்தில் நின்றுருப்பாரு. ஆடு வர கரெக்டாக இவர் வந்து பக்கத்தில் இருக்கிறது தான் எனக்கு ஆடு வருது. 8 விஷயம் அதுக்குள்ளே எல்லாம் கிளம்பிட்டேன். ஓகே அங்கே தான் இருக்கிறேன். டி வரானா? அப்போ வந்துட்டாங்க. சீக்கிரம் முடிச்சிடலான்னு பார்த்தா இவர் விட மாட்டேங்கிறாரு. நகருங்க சார். ஓகே, பி. 6 தான் இருக்குது. ஓகே, இவர் ஒவ்வொரு டைமும் என் டேபிள் டெஸ்கிட்ட வந்து நிற்காமல் இருந்தா முடிக்கலாம். வந்து அவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்கிறாரு. மூஞ்சி பாரு, தக்காளி சட்னி மூஞ்சி தோட்டின மாதிரி. ஓ, நாடு வர சப்பா. ஆடு சொல்லலாம், பக்கத்தில் வந்தாலே எனக்கு ஆடு வருது. நகருங்க சார்.
எப்படி எழுது? எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மூவ். இது என்ன இங்கேயே செல்லாயிடுவான் போல. ஏ உடனே வந்துடுறேன் டெஸ்க்குக்கு. பாருங்க திருப்பி ஆடு வந்துருச்சு. 5 நிமிஷம். ஐயோ எவ்வளோ டைம் போச்சு 5 கொஷனுக்கு. நான் அதில் ரொம்ப சீக்கிரம் 1 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டேன். யாரும் இல்லாதனால எழுதவே விட மாட்டேங்கிறான். பின்னாடி தான் இருக்காங்க. உடனே வருவான் சும்மா. சோபா நான் 5 நிமிஷம் இருக்கா. 5 நிமிஷம் இருக்கு. ஒவ்வொரு நிமிஷம் வந்து இங்கே நின்றுட்டா 5 நிமிஷத்துக்கு கரெக்டாயிரும். ஸோ எவ்வளோ நேரம்? யாருமே இல்லாத டேபிளாகவே பார்த்துட்ருக்குறான். நல்லதான். தி உடனே வருவானே. வந்துட்டா. பா ரொம்ப நாள் இருக்குல்ல. ஆடு வரலையா? ஓ ஓகே. டெஸ்க்குக்கு வராமன்னா சந்தோஷம். நான் வந்து அவ்வளோ இனி தான் பார்த்துட்ருக்குறேன். இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கான். சுத்தா 4 நிமிஷம் தான் இருக்குது. இன்னும் 4 கொஸ்டின் இருக்குது. இப்படியே நான் பார்த்துட்டே இருந்தால் நான் என்ன பண்ணுறது? பி ஓகே. 3 கொஷின்ஸு. Do not look behind you. பின்னாடியே இருக்கிறான். Something is listening. அட அங்கே இருக்கிறான். பார்த்துக்கிட்டே இரு. இப்படி அங்கேருந்து நீங்கள் அதுக்குள்ள ஆடு 3 கொஷின்ஸு. ஸோ நிறைய போங்க சார். The lights are humming. அட்டட்டட்ட உங்க ஓ அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு வந்தாவது பரவாயில்ல. ஆடு வந்துருச்சு. சபா எவ்வளோ நேரம்? சி 2 நிமிஷம் தான் இருக்குது. 2 ஆன்சர் இருக்குது. பார்த்துக்கோ
அவ்வளோதான் சி. ஓகே சி. லாஸ்ட் கொஷின். ஓ டக்குன்னு முடிச்சிடணும். ஃபுல் மார்க் எடுக்கலான்னு பார்த்தா விட மாட்டாராட்டுக்குது. இங்கே வரலையா? ஓகே வரல போல. சார் போங்க சார். பின்னாடி இருக்கிறாரா? கொஞ்சம்தான். அவ்வளோதான். சி. ஓகே முடிச்சாச்சு. 2 டெஸ்ட்டும் முடிச்சிட்டோம். 10 கொஷின்ஸும் முடிச்சாச்சு, 20 கொஷின்ஸும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டாட்டா, பை பை, டேக் கேர்.